மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியும் கங்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்காக போயிருப்பாங்க. 2 பேருக்குமே ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கங்கா என்ன கேட்பாங்க அப்படின்னா, "எனக்கு பயமா இருக்கு. சொந்தத்தில மேரேஜ் பண்ணல. குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல. குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா, நல்ல வளர்ச்சி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து "உங்களோட குழந்தையும் வந்து நல்லா இருக்கு. நல்லா ஹெல்த்தியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்டயும் டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. சாரதா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி கிட்ட இந்த மாரி "உன் குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அத செய்யணும்னு" சொல்லிட்டு கோவில்ல போய் சாரதா பார்த்தீங்க அப்படின்னா, அங்க பிரதட்சணம் பண்றாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணும்போது கூட கங்காவும் இருக்காங்க. "நானும் தான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். நானும் தான் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறேன். ஆனா அவளுக்கு மட்டும் பண்றாங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ பார்த்து கங்கா வந்து கேள்வி கேட்கறாங்க. கங்கா ஒவ்வொரு விஷயத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பொறாமப்பட்டு ரொம்பவே வந்து காவேரி வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே பொறாமப்படுறாங்க. எப்பதான் இவங்க திருந்த போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் குழந்தையும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஆனா காவேரிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கறதுக்குள்ள இந்த பசுபதி வந்து காவேரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.